வணக்கம். ஓஷோ உலகம். வாழ்க்கையில் மிக உயர்ந்த மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தான். இவங்க வந்து உயர்ந்த மனிதர்கள், உயர்ந்த சாதனைகள் படைக்கக்கூடிய மனிதர்கள், உயர்ந்த சாதனைகள் படைப்பதற்கு உள்ள தகுதிகள் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ எனிதிங், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி. அதாவது எப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரிந்தது, எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது என்ன இருக்குது, எனக்கு தெரியாத விஷயமே கிடையாதுங்க, நான் வந்து எல்லா விஷயத்தையும் கரைச்சி குடிச்சு வச்சுருக்கிறாள் தெரியுமா, முதல்ல நான் யாருன்றதை புரிஞ்சுக்குங்க அப்படின்றதெல்லாம் இந்த ப்ரௌட்னஸ் அண்ட் ஆணவம் அப்படின்றதில் திமிர் அப்படின்னு அந்த பேட்டர்ன்லாம் இல்லாமல் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எங்கள் உலகத்தில் வந்து அறிவுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அது ஒரு அறிவுன்றது கடலுங்க. அது நம்ம சும்மா ஏதோ சில விஷயங்களை கற்று வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பெரிய ஆளா? நம்ம வந்து ஒரு 500 புத்தகங்களை படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 500 புத்தகம் படித்தா பெருசா? கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்க உலகம் ஃபுல்லாக, அதில் வெறும் 500 புக்ஸை படிச்சுட்டு நான் ஒரு பெரிய ஆள், நான் பெரிய அறிவாளி, என் பக்கத்தில் நிற்கிற அளவுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது, எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா அதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தனக்கு எல்லாமே தெரியும், தனக்கு தெரியாத உலகத்தில் இருக்க எதுவுமே கிடையாது, தான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, தான் ஒரு மிகப்பெரிய மேதை, தான் மிகப்பெரிய ஒரு ஞானி, தான் மிக உயர்ந்த நிலையை அடைந்தவன், மற்றவர்களை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஈடு இணையற்ற பிறவி நாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து நான் 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 அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சாதனையே படைக்க முடியாது, மிக உயர்ந்த நிலைக்கு போகவே முடியாது, வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, ஐ டோன்ட் நோ எனிதிங், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் ஏதோ சும்மா வந்து இத்தனை வருஷத்தில் எனக்கு என்ன தெரியுமோ அதுக்கு ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் கூட கற்றுருக்கேன், அவ்வளோதான். அது வந்து 0.0000001% கூட கிடையாது நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப சாதாரண ஒரு ஆள், நான் வந்து மிக சாதாரணமான ஒரு மனிதன், நான் தெரிஞ்சு வச்சுருக்க விஷயங்கள் ரொம்ப கம்மி, நான் வந்து கற்ற விஷயங்கள் மிக குறைவு, நான் கற்ற நூல்கள் ரொம்ப கம்மி, எனக்கு இருக்கக்கூடிய அறிவு வந்து இட் ஹேஸ் டு பி நெக்லெக்டட், அப்படி தான் உண்மை. அது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு 0.001% கூட கிடையாது, ஒரு புள்ளி கூட கிடையாது. புத்தரின் உலகத்திற்குள் நுழைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த உலகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அவுட் சைட் கேட் இருக்குல்ல, அந்த கேட்டுக்கிட்டேயே உங்கள் ஆணவம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கிரீடம் இருக்குல்ல, அந்த கிரீடத்தை அப்படியே கலட்டி வச்சுருங்க. அந்த இடத்துல காலனி இப்போ ஷூ போட்டிருக்கீங்களா அதை மாதிரி அதை கலட்டி அங்கேயே விட்டுருங்க, வெளியவே கேட்டுக்கு வெளியே விட்டுட்டு உள்ளே நுழைஞ்சுவாங்க உலகத்துக்குள்ளே, புத்தரின் உலகத்திற்குள் நுழைஞ்சு வாங்க. அந்த ஆணவம்ன்றது உங்கள் கூட இருக்கக்கூடாது, அப்படியே ஒரு கவசம் மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது, அதை அப்படியே வெளியே வச்சுட்டு உள்ளே நுழைஞ்சி நீங்கள் சாதாரண ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை நுழைவதைப் போல, கள்ளம் கபடமற்ற ஒரு குழந்தை அந்த உலகத்திற்குள் நுழைவதைப் போல உங்களை குழந்தையாக ஆக்கி கொண்டு உள்ளே நுழையுங்கள். அப்படி நுழைஞ்சு வந்தீங்க அப்படின்னா யாராவது உங்களை பார்த்து கேட்டு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது, இந்த விஷயம் தெரியுமா தெரியாது, அதை எதுவும் தெரியாது 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 தெரியாது, ஐ டோன்ட் நோ எனிதிங், எனக்கு அதை பற்றி தெரியாது, இனிமேல் தான் தெரிஞ்சுக்கிறணும், எனக்கு அதை பற்றி ஒரு நாலேஜும் கிடையாது, இனிமேல் தான் கற்றுக்கிறணும், அதை பற்றி நான் எதுவுமே இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை, யாரும் சொன்னதும் இல்லை, எந்த நூல்லையும் நான் படித்ததும் இல்லை, அதை பற்றி எனக்கு எந்த விஷயமும் தெரியவும் தெரியாது, இனிமேல் தான் நான் கற்றுக்கிறணும், இனிமேல் தான் தெரிஞ்சுக்கிறணும், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நீங்கள் படிச்சிருந்தால் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் அனுபவிச்சிருந்தால் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன், நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நானும் அந்த பயனை அடைந்து கொள்கிறேன், அப்படி இப்படின்னு இந்த இதுக்கு வந்துடுங்க. இப்படி யார் யார் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ இன்னும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் அறிந்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் பல நூல்கள்லேருந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பல மனிதர்களுடன் பழகி பல மனிதர்களின் அறிவை பெறுவார்கள், பல மனிதர்களின் அனுபவங்களை மூலதனமாக அடைவார்கள், அதன் மூலம் தங்களை அவர்கள் வளர்த்து கொள்வார்கள் அப்படின்னு. அதனால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் சாதனை படைத்த மனிதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த சியூடோன்றான்ல, அதாவது போலி அறிவாளிகள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் போலி மேதைகள், போலி ஞானிகள் அப்படி அந்த ஷூடோ அந்த பேட்டர்லாம் இல்லாமல் உண்மையான மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க வந்து தங்களுடைய நிலை என்ன, தங்களுடைய அளவு என்ன, தங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எந்த அளவிற்கு தங்களுடைய அறிவாற்றல் இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால அவங்க வந்து ரொம்ப எப்போவுமே சாதாரணமாக தான்
ஒரு நிர்மலமான மனது அப்படின்றதுல அப்படி தான் இருந்திருப்பாங்க. தெளிந்த நீரோடையை போல மனதை வைத்திருப்பார்கள். அது அவங்க வந்து எப்போவுமே அந்த ஆணவம்ன்றது அவங்ககிட்ட இருக்காது, ப்ரௌட்னஸ்ன்றது எதுவுமே இருக்காது. நாம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நம்மக்கிட்ட தான் பெரிய திறமை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமை மாதிரி வேறு யார்ட்டையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நம்ம ஒன்றுமே கிடையாது, நாம் வந்து ஜீரோ அப்படின்ற மாதிரி யார் உண்மையாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, யார் வந்து கள்ளங்கபடமற்ற ஒரு குழந்தையினுடைய மனநிலையில் இருக்கிறார்களோ, யார் தன்னை பூஜ்ஜியம் ஜீரோ என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, தான் மிக சாதாரண மனிதன், தான் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மனிதன் அல்ல அப்படின்னு நினைக்கிறாங்களோ, இந்த அறிவு என்ற மிகப்பெரிய கடலில் தான் ஒரு சிறிய துளி கூட இல்லை அப்படின்னு யார் நினைக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை கட்டாயம் புரிவார்கள். காரணம் எப்படின்னா, தே ஆர் லேர்னிங் ஸோ மெனி திங்ஸ் த்ரூ அவுட் த லைஃப். வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்க வந்து நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோன்ற மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. இன்னும் கற்றுக்கிறணும், இன்னும் தெரிஞ்சுக்கிறணும், இன்னும் அறிவை பெருக்கணும், இன்னும் புதிய விஷயங்களை கற்றுக்கிறணும், புது புது தொழில்நுட்ப விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும், புதிய அப்டேட் விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். அந்த விஞ்ஞான வளர்ச்சியில் என்னென்ன புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். புதிய எந்திரங்கள்லாம் எப்படி வந்திருக்கோ அந்த எந்திரங்கள்லாம் என்னென்ன செய்யும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். வாட் ஆர் த நியூ டிஸ்கவரிஸ், வாட் ஆர் த நியூ இன்வென்ஷன்ஸ், அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறணும். அப்படின்னு நினச்சி தெரிஞ்சுக்கிறணும், வளர்த்துக்கிறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க வந்து எப்படி வந்து அவங்ககிட்ட வந்து ஆணவ குணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. அப்போ தே ஆர் லேர்னிங், தே வில் லேர்ன், அப்படியே தே ஹவ் பீன் லேர்னிங், அப்படியே கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், இனியும் கற்பார்கள், அப்படி இனியும் தெரிந்து கொள்வார்கள், இனியும் புதிய விஷயங்களை தேடுவார்கள், கண்டுபிடிப்பார்கள், அறிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை புரிவார்கள், புரிய முடியும் அப்படின்றது. அதனால் ஓஷோ கூறியது இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது எப்படிப்பட்ட உன்னதமான விஷயம் அப்படின்றது இந்த ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சாதனைகள் படைக்கக்கூடிய உன்னதமான மனிதர்களாக நீங்கள் ஆக வேண்டும். வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமைகளை வைத்து ஆழமான முத்திரைகளை பதிக்க வேண்டும் என்று ஓஷோ கூறுகிறார். அதையே நான் கூறுகிறேன்.